नमस्कार। यदि आपका YouTube तमिल चैनल हिंदी में बात करेंगे आएंगे तो इसके पूर्व काल के बारे में विभिन्न काल में कैसे बातचीत करना, कैसे एक ही शब्द विभिन्न काल में उपयोग आएगा, वो सबके बारे में आप लोगों को मैं सिखा दिया था। आपको भाषण सरलता के लिए आपने जो अभ्यास किया था वो सब लोगों को भाषण सरलता में आ जाएगा। सरलता का मतलब வேகமாக, விரைவாக, சரளமாக, எளிமையாக வார்த்தைகள் பிரயோகம் வரும் என்பதற்காக நாம் சொல்லிக் கொடுப்போம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு வார்த்தை இந்த வகுப்புல வந்து ரெண்டு வார்த்தை, ஒன்னு ஜல்னா, ஒன்னு சாஞ்சினா. ஒன்னு ஜல்னா, ஜே ஜல் ஜல்னா எரித்தல். ஒன்னு ஜாஞ்சினா, ஜே ஜாஞ்சினா சோதனை இடல். சோதிச்சு பார்க்கறான் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, செக் பண்றான் சொல்றோம். செக் பண்ணி சாஞ்சு करके செக் பண்ணு, சாஞ்ச், ஜே சாஞ்ச். அப்ப நம்ம சொல்றப்ப பார்த்தோம்னா தமிழ்ல சாஞ்ச் சாஞ்ச் அந்த சவுண்ட் காதுல கேட்டீங்கன்னா அதுல ஜா சவுண்டு தான் வரும், சா மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஜல்னா, ஜல்னா அப்படின்னா எரியுதல், எரியுதல். लकड़ी जलता है, लकड़ी जलता है, विरग एरिगिरது. लकड़ी जल रहा है, विरग एरिந்து கொண்டிருக்கிறது. जकड़ी, लकड़ी जला है, लकड़ी जला है, विरग एरिந்திருக்கிறது. लकड़ी जलता था, கட்டை எரிந்திருந்தது, விறகு எரிந்திருந்தது. லக்கடி ஜல் ரகாத்தா எரிந்து கொண்டு இருந்தது, லக்கடி ஜல்லாத்தா எரிந்திருந்தது. அப்ப நான் எரிப்பேன்னு வரும், மை ஜலாவூங்கா நான் எரிச்சிருவேன், மை ஜலாவூங்கா, லக்கடி ஜலாவூங்கா விறகு எரியும். விறகு வாங்குறப்ப சொல்ல முடியல, பச்சை விறகா இருக்க எரியும் அப்படின்னா நல்லா எரியும் போய் வைங்க அப்படின்னா. இப்ப அந்த மாதிரி கிடையாது. பழசுல வந்து அந்த காலத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கிராமங்கள்ல வந்து விறகு, ஓகேங்களா. சம்பந்தம் இல்லைன்னு வந்து எந்த வார்த்தையும் நினைச்சிட வேண்டாம். எல்லா வார்த்தையும் வந்து நம்ம உபயோகத்தில் தான். மை ஜல்தாஹும், மை ஜல்தாஹும், மை ஜல் ரகாஹும், மை ஜலாஹும், மை ஜல்தா தா, மை ஜல் ரகா தா, மை ஜலாத்தா, मैं जलाऊंगा, मैं जलता हूँ, मैं जल रहा हूँ, मैं जला हूँ, मैं जलता था, मैं जल रहा था, मैं जला था, मैं जलाऊंगा, मैं जलता हूँ, मैं जल रहा हूँ, मैं जला हूँ, मैं जलता था, मैं जल रहा था, मैं जला था, मैं जलाऊंगा. சரி, இந்த ஜல் அப்படின்னு வெறும் ஜல் மட்டும் வந்துச்சு அப்படிங்கிறப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒண்ணு எரிக்கிறது, ஒண்ணு ஜல் அப்படின்னா தண்ணீர், ஜலம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் தண்ணியை சொல்லல, எரிக்கிறத தான் சொல்லியிருக்கேன். சில இடங்கள்ல வந்து நீங்கள புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஒண்ணு ஜல்தாகம் ஏரி, ஜல் ஜலாத்தாகும் எரிச்சிருவேன், ஜல் தண்ணீர், புரியுதுங்களா. ஒண்ணு ஜல். அடுத்து சாஞ்சனா அப்படின்னா சோதனை செய்தல், சாஞ்சனா. மை சாஞ்சுதா ஹூம், மை சாஞ்சுதா ஹூம், மை சாஞ்சுதாகும் நான் சோதனை செய்கிறேன், மை சாஞ்சுராகும் நான் சோதனை செய்து கொண்டிருக்கிறேன், மை சாஞ்சாகும் நான் சோதித்து இருக்கிறேன், மை சாஞ்சுதா நான் சோதனை
செய்திருந்தேன். मैं जांच रहा था, मैं சோதனை செய்து கொண்டிருந்தேன். मैं जांचा था, मैं சோதனை செய்தேன். இந்த செய்து அப்படிங்கிற இடத்துல கரு வரும். நீங்க அதை நம்ம இந்த இடத்துல சைலண்ட் தான். அதனால சாஞ்சுனா சோதனை செய்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், செய்திருக்கிறேன், செய்திருந்தேன், செய்து கொண்டிருந்தேன், செய்திருந்தேன். मैं जांच करता हूँ அப்படின்னு நாம சொல்லணும். मैं जांचता हूँ, मैं जांच रहा हूँ, मैं जांचा हूँ, मैं जांचता था, मैं जांच रहा था, मैं जांचा था, मैं जांचूंगा, मैं जांचूंगा, मैं जांचूंगा நான் சோதிப்பேன். मैं जांचता हूँ, मैं जांच रहा हूँ, मैं जांचा हूँ, मैं जांचता था, मैं जांच रहा था, मैं जांचा था, मैं जांचूंगा, मैं जांचता हूँ, मैं जांच रहा हूँ, मैं जांचा हूँ, मैं जांचता था, मैं जांच रहा था, मैं जांचा था, मैं जांचूंगा, मैं जांचता हूँ, मैं जांच रहा हूँ, मैं जांचा हूँ, मैं जांचता था, मैं जांच रहा था, मैं जांचा था, मैं जांचाऊंगा. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் वச்சுக்கோங்க, பயிற்சி எடுத்துக்கங்க. ये भी आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे, आइए लगातार देख लेना. जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके लगातार देख लेना. धन्यवाद.